இயேசு எனக்கும் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்று கேட்கிறீங்களா? 2001 ஆண்டிலே நான் ராசாவின் தோட்டத்திலே நான் சபையிலே அப்போதுதான் முதலாக சேர்ந்த போது எனக்கு ஞானஸ்நானம் தந்து என்னை வழிநடத்தின என்னுடைய பாஸ்டர் இங்கே எங்கள் மத்தியிலே இருக்கிறார். அதற்காக நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் பாஸ்டர் இன்றைக்கு வருவது எனக்கு தெரியாது, நான் இன்றைக்கு வர்ஷிப் எடுக்கிறது அவருக்கு தெரியாது, நான் எப்படிப்பட்டவனா இருந்தேன் இப்படிப்பட்டவனா இருப்பேன் என்பதும் அவருக்கும் தெரியாது. என் தேவன் ஒருவரே அறிவார். நன்றி செலுத்துகிறேன் அவருக்கு. ஹல்லேலூயா. நன்றி. எல்லாருமாக ஆராதனை வேளைக்குள்ளாக கடந்து செல்வோம். கண்களை மூடி தேவ சமூகத்திலே தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், ஓ வானத்தை ஏறெடுத்து, ஆண்டவரே என்னை முற்றுமாக உமக்கு அர்ப்பணிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே இப்போது உம்முடைய பரலோகத்திலிருந்து ஆண்டவரே, கல்வாரியிலிருந்து ஆண்டவரே, அந்த ஜீவ தண்ணீர் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரை ஆவியானவரே எங்களை வழிநடத்தி எங்களை நிரப்பி ஆண்டவரே நாங்கள் கனி கொடுக்கும் மரமாக ஆண்டவரே நாங்கள் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குள்ள சபையிலே ஆண்டவரே எங்களை ஆவியிலே நிரப்பி ஆண்டவரே நாங்கள் உம்மை தொழுது கொள்ள உம்மை ஆராதிக்க எங்களை உமக்கு ஒப்புக்கொடுக்கும் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. பாத்திரத்தை நிரப்பி ஆண்டவரே என்னை முற்றிலுமாக உமது சகோதரை ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை வழி நடத்துங்க, உம்மை ஆராதிக்க ஆண்டவரே. இந்த பரலோகத்திலிருந்து வருகிற அந்த ஜீவன் தண்ணீர் ஆண்டவரே என்னை வழி நடத்தட்டும் அப்பா சொல்லி நாங்கள் பாத்திரத்தை நிரப்புங்கள் சொல்லி பாடுவோமா?
அபிஷேக நதியாக நான் ஆண்டவரே நான் போக வேண்டும். உமது அபிஷேக நதியை நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா, இந்த நதி போற இடமெல்லாம் நோய் இல்லை, துன்பம் இல்லை ஆண்டவரே. இந்த நதியிலே நான் மூழ்கி மூழ்கி ஆண்டவரே நான் துன்பத்தை காண்கிறேன். அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதிதானே அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள் பாயும் இடமெல்லாம், போகும் இடமெல்லாம் எனக்குள்ளே சிலவுக்கு அது வற்றாது ஒரு நாடும். எனக்குள்ளே சிலவுக்கு அது வற்றாது ஒரு நாடும். பாத்திரம் திறந்து திறந்து வழிகின்றது, அழிந்து ஒழுகின்றது. மரணமோ துன்பமோ கவலையோ நாங்கள் எங்க வந்தாலும் நான் எக்காலத்திலும் தேவனை துதிப்பேன் என்று சொன்னது போல நாங்கள் அவருக்கு ஸ்தோத்திர பலியை எடுப்போம். In everything give thanks, for this is the will of the God in Christ Jesus for you. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அதுவே தேவனை குறித்து இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுக்கு தேவனுடைய பிதாவின் சித்தமாக இருக்கிறது சொல்வது போல ஆண்டவர் இந்த வேளையில் எங்களுக்கு ஒரு புதிய நாளே எல்லாவற்றையும் நாங்கள் ஸ்தோத்திரம் செய்கிற அந்த புதிய நாளே எங்களுக்கு தர வேண்டும். இந்த பரலோகத்திலிருந்து அந்த புதியை பெற்றுக்கொண்டு எங்கள் வாய் உள்ளங்களின் ஸ்தோத்திர பலியினாலே தேவனை எப்போதும் சோதரிக்கிறோம் என்று சொல்லி எங்களை அந்த நதி எங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பாடும். தைலம் நானே புலம்பலுக்கு எதிரானே, தைலம் நானே புலம்பலுக்கு எதிரானே, துணியுடை போற்றிடுவே, சாம்பல் நீக்கிடுவே, துணியுடை போற்றிடுவே, சாம்பல் நீக்கிடுவே, அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே, இதற்குள்ளே இவருக்கு அது வந்தாலும் ஒரு நாளும், இதற்குள்ளே இவருக்கு அது வந்தாலும் ஒரு நாளும். பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. நான் உங்களை நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நாமத்தினாலே நீங்கள் என் பிதாவிடம் எதை கேட்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அதை கனி கொடுக்கும்படியாகவும் அந்த கனி உங்களில் நிலைத்திருக்கும்படியாகவும் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன தேவன் நாங்கள் கனி கொடுக்கும்படியாக என்று நிரப்பும்படியாக அப்படியாக என்னுடைய பாத்திரத்தை நிரப்பும்படியாக தேவன் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். மரம் நானே நாள்தோறும் ஒரு கனி கொடுப்பேன், கனி கொடுப்பேன்,
உலகத்திலே நாகரீகம் எங்கு வளர்ந்தது என்று சொன்னால் ஆற்றங்கரை ஓரங்கள் தண்ணீர் எங்கு இருந்தது ஜனங்கள் அங்குதான் தங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள். உலகத்திலே நைல் நதி நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், ஆற்றங்கரை ஓரங்களிலே மனிதன் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் மேம்பட்ட காரியங்களை வரலாற்றிலே நீங்கள் படித்திருப்பீர்கள். ஏன் மனிதன் தண்ணீர் இருக்கிற இடத்தை ஏன் தேடி பார்க்கிறான்? என் அன்பான தேவ பிள்ளைகள், ஒரு தண்ணீருடைய ஓட்டம் மனதுக்கு ஆறுதலான அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் நடப்பட்ட மரமாக, நீர்கால்களின் ஓரத்திலே நடப்பட்ட மரமாக கர்த்தருடைய வேதத்திலே மாத்திரம் நீ நிலைத்திருப்பாய் என்று சொன்னார். இந்த வரியை நீ திரும்ப தைரியமாய் பாடலாம். உன் கனி ஒருபோதும் கெட்டு போகாது. கர்த்தர் எனக்குள்ளே வைத்திருக்கிற அபிஷேகம் ஒருபோதும் கெட்டு போகாது. தேவன் எனக்குள்ளே வைத்திருக்கிற விசுவாசம் கெட்டு போகாது. கர்த்தர் எனக்குள்ளே வைத்திருக்கிற ஜெப ஆவி கெட்டு போகாது. என் அன்பான சகோதரனே, பிரியமான தேவ பிள்ளைகளை, காலை வேளையிலும் எத்தனை விதமான நெருக்கங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை விதமான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் நெருக்கிக் கொண்டிருந்தாலும் சரி, நான் சொல்லுகிறேன், நானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறிந்து போனோம். இன்றைக்கு இந்த ஆவியானுடைய அபிஷேகத்தினுடைய அந்த மழை, அந்த அபிஷேகத்தை, அந்த நதியை நீங்கள் வாஞ்சிப்பீர்கள் என்று சொன்னார். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி இயேசு சொல்லுகிறார், ஒருவன் என்னில் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தால் அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொல்லுகிறார். உங்கள் உள்ளத்தில் இன்றைக்கு நான் இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். இருக்கிற எல்லா பிள்ளைகளும் உருவத்திலே ஒரு ஜீவ நதி இன்றைக்கு புறப்பட்டு ஓடும். உன் வாழ்க்கை கனி இருக்கிற மரமாய் மாறும். உன் கனி கெட்டு போவதில்லை, உன் வாழ்க்கை கெட்டு போவதில்லை, உன் ஆசீர்வாதம் கலந்து போவதில்லை, உன் நம்பிக்கை ஒருபோதும் கலந்து போவதில்லை. ஆகவே கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வரியை மீண்டுமாக சேர்ந்து எல்லோருமாய் அர்ப்பணித்து பாடுவோம். கனிகளுக்கும் மரமானே நாள்தோறும் ஒரு கனியோடு எல்லா கரங்களை தட்டிப்பாங்க. மரமானே நாள்தோறும் ஒரு கனியோடு கனி கொடுக்கும். மரமானே நாள்தோறும் ஒரு கனி கொடுக்கும். You will bear fruit. Definitely you will bear fruit. நாள்தோறும் ஒரு கனி கொடுக்கும். நிலைகள் ஒழிவதில்லை, கனிகள் பெறுவதில்லை. நிலைகள் ஒழிவதில்லை, நிச்சயமாய் உண்டாகி கனிகள் கனி கெட்டு போகாது, வாழ்க்கை கெட்டு போகாது. இருந்தும் மருந்தும் ஆதி சபைக்கு உன் குடும்பத்திலே நீங்க ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆமென். இருந்தும் மருந்தும் ஆதி சபைக்கு இருந்தும் மருந்தும் ஆதி எனக்குள்ள ஜீவரூத்து அது மசாது ஒரு நாடு. எனக்குள்ள ஜீவரூத்து அது மசாது ஒரு நாடு. என் பாத்திரம் கிளம்பி நிரம்பி கழிந்தது, அழிந்து
நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஒழுகின்றது. எனக்குள்ளே ஜீவஊற்று, எனக்குள்ளே ஜீவஊற்று, அது வற்றாது ஒரு நாடு. எனக்குள்ளே ஜீவஊற்று, அது வற்றாது ஒரு நாடு. உன் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வருகின்றது, வழிந்து ஒழுகின்றது. அல்லேலூயா, 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 நன்றி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே சோத்திரம், எல்லாம் ஐக்கியா தரமலம் சோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு சோத்தரிக்கிறோம். ஒரு ரபா சியாந்தோட கோரம சோழனமலாரா, நீதான் இருந்து நீதான் மருந்து. கர்த்தர் உன்னைத்தான் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார், உன்னைத்தான் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஒருபோது கெட்டு போக மாட்டாய். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராதே. சேர்ந்து அப்படியே சேர்ந்து இந்த வரியை பாடுவோம். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று. சகோதரர்கள் மாத்திரம் பாடுங்க. சகோதரிகள் பாடுங்க. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். சேர்ந்து எல்லோருமாக. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. வழிந்து ஓடுகிற பிள்ளைகளும் பலத்த சத்தத்தோடு கர்த்தரை நன்றியோடு கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பும் பரிசுத்தமும் மகா கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆண்டவரே, குமாரன் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவ்வளவு நேரமாக எங்களுடைய துதி ஆராதனையை நீர் பிரியப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான நேரம் முழுவதையும் உமது கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை எடுத்து பாவித்து நீர் மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வசனங்களை கொண்டு வரும் மகனோடும் கூட இருங்க. ஆண்டவரே, நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. வசனங்கள் ஆண்டவரை 30, 60, 100 ஆண்டவரை எங்களுக்கு பிளந்தர நீங்க உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்று கவுன்சிலிங் வேர்டுக்காக கர்த்தர் சங்கீதம் 123 1-2 வசனங்கள் 3-1-2 வசனங்கள். Psalms 123 first 2 words. பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற
வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. இந்த 2 வசனத்தில் 3 காரியங்களை கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே சுட்டி காட்டுகிறார். ஒன்று, அவரை வானத்தை நோக்கி பார்க்க வேண்டும் என்று, வானத்தை நோக்கி பார்க்கணும். 2வது, அவருடைய கரங்களை நோக்கி பார்க்கணும். 3வதாக அவரையே நோக்கி பார்க்கணும்னு சொல்லிட்டு 3 காரியங்களை கர்த்தர் இந்த வசனங்களில் நமக்கு உறுதிப்படுத்துகிறார். First, you have to look at heaven. Second, look at his hand. Third, look himself. And look at his heaven. முதல்ல உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று பார்க்கிறோம். கண்களை ஏன் ஏறெடுக்கிறோம்? ஆண்டவரை நோக்கி பார்த்து வானத்திற்கு நேராக கண்களை ஏன் ஏறெடுக்க வேண்டும் என்றால், சங்கீதம் 21:1-2 சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது என்று. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வர வேண்டும் என்றால் அந்த பருவத்துக்கு நேராக நம் கண்களை ஏறெடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைங்க ஒரு கவுன்சிலிங் போனோம். ஒரு கேர்ள் எங்களோட பேசி கொண்டிருந்தா. அவருடைய கண்கள் பேசுது நம்மளை பார்க்கும்போது. அதாவது காண்கிற கண்களையும் கேட்கிற காதுகளையும் கர்த்தர் உண்டாக்கினார் என்று சொல்லுகிறது. அப்படியானால் நம்முடைய கண்கள் தேவனை நோக்கி பார்க்கும்போது அதை தேவன் காண மாட்டாரா? நாம் பேசுகிற பேச்சை கர்த்தர் கேட்க மாட்டாரா? ஆனால் நம்முடைய தேவைகளுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நம்முடைய கண்களை தேவனுக்கு நேராக பரலோகத்துக்கு நேராக ஏறெடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே அதற்கு பதிலை கொடுக்கிறார். 2வதாக, வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருக்கிறது போல, வேலைக்காரரின் கண்கள் எஜமானனை நோக்கி இருக்கிறது போல அவருடைய கரங்களையே நோக்கி இருக்கணும்னு. நிறைய பேர் நாம் நாய் வளர்ப்போம். வேலை முடித்து வந்த உடனே நாய் நம்மளை நோக்கி ஓடி வரும். கையில் நம்ம அதுக்கு ரிவார்டை வச்சுட்டு நீ உட்காரு, எழுந்துரு, குதி, ஓடுன்னு சொல்லுவோம். அதுவும் நம்முடைய கையையே பார்த்துட்டு எப்போ எனக்கு அந்த ரிவார்டு கிடைக்கும்னு நாம் சொல்கிறதெல்லாம் செய்யும். நம்முடைய பிள்ளைகளும் அதே போல தான். மொபைல் ஃபோனு இப்போ இருக்கிறது, ஐபேடு கையில் வச்சுக்கிட்டு சாப்பிட்டா தான் நான் இதை தருவேன், ஹோம்ஒர்க் செய்தால் தான் தருவேன். அந்த பிள்ளைங்க செய்யும். ஆனால் அதனுடைய கவனம் ஃபுல்லாக நம்முடைய கையில் இருக்கும், எப்போ எனக்கு இந்த ரிவார்டை இவங்க தரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதே போல தான் நாம் கர்த்தரை நோக்கி அவருடைய கரத்தை நோக்கி நாம் காத்து கொண்டிருக்கும் போது கர்த்தரும் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாள். அனுதினமும் உங்களை சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசியுங்க, என்னிலே நிலைத்திருங்கள், தரித்திருங்கள், என் வசனத்திலே நடங்கள் என்று சொல்லி அநேக கட்டளைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம தேவனுடைய சமூகத்தில் அவருடைய கரத்தை நோக்கி பார்த்து அந்த கரத்திலிருந்து நமக்கு ரிவார்டு, அந்த கரத்திலிருந்து நாம் கேட்ட பதில் கிடைக்க வேண்டுமானால் அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளை நாம் அனுசரித்து அனுதினமும் கடைபிடித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய கரத்திலிருந்து அந்த ரிவார்டை பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த ஒத்தாசையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய கரத்தையே நோக்கிய பிள்ளைகளாக இருங்க. 3வது, அவரையே நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறது. 2வது வசனம் கடைசி பகுதி, என் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது என்று, அவரையே நோக்கி பாருங்கள் என்று சொல்லுது. சங்கீதம் 34:5 சொல்லுது, அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. அதனால நாம் அவரையே நோக்கி போக்கணும். நம்ம கர்த்தர் அவரை நோக்கி பார்க்கும்போது கண்டிப்பாக தேவன் நமக்கு நன்மையானதை செய்வார். நாம் அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளுக்கும்படியாக நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது தேவனை என் முன்பாக வைத்திருக்கிறேன். தாவீது ராஜா சொல்லுகிறார், நாம் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை என்று. அந்த உறுதி நமக்கு இருக்குமானால், நாம் ஒரு ஹஸ்பண்டை ஒரு பொருளை கேட்குறோம், போகும்போது வரும்போதெல்லாம் நேக் பண்ணியிருக்கோம், இதை கேட்குறேன், தந்தீங்களா தந்தீங்களா தந்தீங்களா, எப்போ வாங்கி தருவீங்க எப்போ வாங்கி தருவீங்க. நம்ம ஒர்க் ஸ்பாட்டுக்கு போகிறோம், ஒரு லீவ் அப்ளிகேஷன் கொடுக்குறோம், லீவ் அப்ளிகேஷன் சேங்ஷன் ஆகிற வரைக்கும் மேனேஜரை போய் நேக் பண்ணுறோம், நான் கொடுத்த அப்ளிகேஷன் என்ன ஆச்சு, அதை எப்போ சேங்ஷன் பண்ணுவீங்க, அது கிடைக்கிற வரைக்கும் விடுகிறது இல்லை. அதை போல் நம்முடைய கோரிக்கையை கொண்டு எஜமானங்கிட்ட போகும்போது அவரையே நோக்கி இருங்க, அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, அன்ன தினமும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அது
கிடைக்கிற வரைக்கும் தேவனை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. இந்த நாளிலும் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இப்படியாக தாகத்தோடு, வேதனையோடு, வியாதியோடு, கர்த்தரே எனக்கு நீர் அடைக்கலம் என்று சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் முதலாவது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பாருங்க. அவர் கரத்திலிருந்து கிடைக்க போற கிருபையை நாடி பாருங்க. அவரே உறுதியாக பற்றி கொள்ளுங்க. தேவன் உங்களுக்கு இந்த நாளில் அனுக்கிரகம் செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் காணிக்கைக்காக ஜெபிப்போமாக. ஆண்டவரே, முன்னோக்கி பார்க்குறோம் தகப்பனே, எங்கள் வாழ்க்கையிலையும் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேளையில் காணிக்க நேரத்தில் தகப்பனே சமூகத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனே, எங்களை ஆசீர்வாதத்திலிருந்து கொஞ்சம் உங்களுக்கு தரும்போது தகப்பனை முழு மன நிறைவோடு செய்ய அடியாருக்கு உதவி செய்வீரா தகப்பனே. எங்களுக்கு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளை நீ சந்திப்பீராக ராஜா. நீ கூட இருக்கிறீர், நீ எங்களுக்கு பலனாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க தகப்பனே. எங்கள் என்ன சூழ்நிலை வந்தாலும் எல்லா சூழலிலும் தகப்பனே தைரியமாகவும் சந்தோஷமாக இருக்க உதவி செய்வீராக. அவர் சிறுமைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Send his son, they called him Jesus. He came to love, heal and forgive. He lived to die, to buy my pardon. Empty grave is there to prove my Savior lives. Because He lives, I can face tomorrow. Because He lives, all fear is gone. Because I know and life is worth the living just because He lives. How sweet to hold a newborn baby and feel the pride and joy it brings. But greatest gift, the calm assurance, this child can face uncertain days because He lives. Because He lives, I can face tomorrow. Because He lives, all fear is gone. Because I know He holds the future, and life is worth the living just because He lives. I'll cross the river, I'll find life's time, glory pain, and then as day
fear is gone, because I know He holds the future. Life with the living just because He lives. Life with